ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிப்ரவரி மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து முடிச்சாச்சு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா 28 நாட்கள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அந்த மணி சேவிங் சேலஞ்சில் என்னால் எவ்வளோ சேமிக்க முடிஞ்சுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நிறைய பேர் வந்து நீங்களுமே மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணி நான் வந்து இவ்வளோ சேமித்தேன் அவ்வளோ சேமிச்சேன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் உண்டியலில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு லாக்கோடு இருக்கும், இந்த மாதிரி கீ இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொடர்ந்து சேமிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் கொடுக்குது. ஏன்னா சாவி வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் வேறு யார்கிட்டையாவது இருந்துச்சு, இல்லைனா வேறு எங்கேயாவது நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பணத்தை எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மனசு வராது. அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் கூடுதலான நம்ம பணம் வந்து சேமிக்க முடியும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதில் எவ்வளோ அமௌண்ட்டு அப்பப்போ செலவுகள் போக, ஷாப்பிங் போகும்பொழுதோ இல்லை அப்பப்போ வந்து ஆஃபீஸ் போயிட்டு வெளியில் வரும்பொழுதோ கையில் இருக்கிறத அப்பப்போ நான் போட்டு வச்சுருந்தேன். பட் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மையாலுமே தெரியலை. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் சேமிச்சா போதுமானதாக இருக்கும். நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் சேமிக்க போகிறோம். ஓகே, இதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய சந்தோஷம். என்னென்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அப்பப்போ நம்ம கையில் கிடைக்கிறத நம்மளுக்கு வந்து போட்டு பார்க்கும்பொழுதே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வந்து நம்மளால் சேமிக்க முடியுது. இதை பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கவுண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 28 நாட்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் குறைவான நாட்களாக இருந்துச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா நாளும் பணத்தை சேமிக்க முடியுமா, அந்த மாதிரி சில்லறை காசுகள் என்னென்ன அமௌண்ட்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ்லாம் இருக்குது. என்ன 100 எல்லாமா போடுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து 20 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா அதெல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த 100 போட்டுட்டு அதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது தான். இப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதான், ஹண்ட்ரட்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ் இருக்குது. ஒரு 100 இருக்குது. $50 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா 50 வந்து 50, 20லாம் வந்து கொஞ்சம் அவைலபிள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்மளுக்கு வந்து 50 கிடைக்கும் போது நம்ம போட்டு வச்சது தான். அடுத்தது வந்து 20 வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இருக்கும். ரொம்ப கூடுதலாக இல்லை அப்படின்னாலும் சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க முடியுதே அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இதில் சந்தோஷம். இந்த 10 ரூபாயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய நோட்டுகளாக ஆகிடுச்சு. ஏன்னா இப்போல்லாம் வந்து பிரிண்ட்டே பண்ணுறதில்ல அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. இப்போ பார்த்துடலாம். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. இந்த சேஞ்சஸை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னுமே இந்த வீடியோலேயே உங்களோட நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ருபீஸு, இது வந்து 10 ருபீஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே 5 ருபீஸு. இதுவுமே நம்ம வந்து பிரிச்சிடலாம். இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து இது நோட்டுகளை வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 70 ருபீஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 5 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 50 எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 இருக்குது. அடுத்தது இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 இருக்குது. இப்போ வந்து இந்த கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இது வந்து 500 இருக்குது. இது வந்து 350 இருக்குது. அப்போ வந்து 850 வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. 850. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா இருக்குது. 850, 950. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 ரூபா இருக்குங்களா. 950, 1000, 1020 ரூபா இருக்குது. இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1020 ரூபா இருக்குது. இதை சேஞ்சஸை வந்து கவுண்ட் பண்ணிடலாம். 1020, இந்த 10 ரூபா சேர்த்தா 1030, 1040, 1050, 1060 ரூபா இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 ரூபா. 1060, 66,
ரூ. 1070 இருக்குது. ரூ. 1072 இருக்குது. ஆனால் நான் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சது பார்த்தீங்கன்னா ரூ. 1200 சேமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ரூ. 1072 சேமிக்க முடிஞ்சுது. கொஞ்சம் தான், அதாவது ஒரு எவ்வளோ சேமிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 120 என்னால் கூடுதலாக சேமிக்க முடியாமல் போச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா 90% மேலே என்னால் சேமிக்க முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? இதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி தான் நம்ம மாதம் ஏதாவது ஒரு மணி சேவிங் சேலஞ்சை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தொகை வந்து உங்களுக்கு மாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நான் செஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கையில் கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். இப்போ இந்த சேஞ்சஸை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வச்சு சேவ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? இப்போ வந்து இதில் வந்து ₹2 வந்து நம்ம வந்து போட்டுடலாம். அதுக்குள்ளே கழிச்சிட்டேன். இது எல்லாமே ₹1. சாரி, இது வந்து 3 இருக்கு இல்லைங்களா? இதை வந்து இப்போ ₹2 வந்து போட்டாச்சு. அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா ₹1. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் சரி, இல்லை ஷாப்பிங் போகும்போதும் சரி, அப்பப்போ நான் வந்து இது மாதிரி என்ன பண்ணிடுவேன், சேவ் பண்ணிடுவேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2.5 மந்த்துன்னு நினைக்கிறேன். சாரி, ஜனவரி, பிப்ரவரி 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு வந்து சேவ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ₹20. இந்த மாதம் எந்த ஒரு ₹20 கிடைக்கல. பட் இதில் பாருங்கள், ₹20 வந்து ஆல்ரெடி நான் வந்து 5 காயின் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துட்டு நானுமே சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் எத்தனை காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் கூடுதலாக சேமிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ₹5. இந்த ₹5 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 காயின் வந்து கிடச்சிருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து செல்லாது அப்படின்னு தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகத்தமாக அந்த மாதிரி நோட்டு இருக்குது. இது வந்து ரீசேல் வேல்யூ வந்து நிறைய போகுதுன்னு கூட சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து அதை கொடுக்கறதுக்கான விருப்பம் இல்லை. அதனால் வந்து நான் சேமிப்பாக வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாமல் நம்ம கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹10. ஒரு ₹10 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்படி வந்து நான் என்ன பண்ணிடுவேன், நான் பிரித்து சேவ் பண்ணிடுவேன். இப்போ இந்த மாதிரி காயின்ஸும் சரி, இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்சில் கிடைக்கிற பணமும் சரி, நான் பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எப்போவுமே கோல்டுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கூட நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இதில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நான் வந்து சேவ் பண்ணி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லது வந்து உங்களுடைய பர்சனல் தேவைக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஒரு முறை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களால் திரும்ப பண்ணாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து என்னோட சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.